Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய க்ரீன்வேஸில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர்லேயும் நேரடியாகவும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால்லையும் நேரடியாக வந்து மாணவர்கள் எழுதக்கூடிய வகையில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த டெஸ்ட்டு ரிலேட்டடான டிஸ்கஷன் வீடியோஸை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 17 ஜியாகிரஃபியோடைய 3வது டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. ஓகேவா? பார்ட் 2 வீடியோ, ரைட்? இதனுடைய டெஸ்டோடைய பார்ட் 1 வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ரைட்டா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொஷின் பேப்பரும் எக்ஸ்ப்ளனேஷன் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் இந்தியன் ஜியாகிரஃபியில் அது எஸ்பெஷலி ரிவர்ஸும் வெஜிடேஷனும் பார்ட் 1 வீடியோவில் முடிஞ்சுது. இந்த பார்ட் 2ல் ரொம்ப முக்கியமான அக்ரிகல்ச்சரும் மினரல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடான கொஷின்ஸையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோ இந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 73. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் soil types in descending order based on their area coverage in India. இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் சாயில் டைப்ஸை ஏரியா வைஸு நீங்கள் ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ப்ரப்போர்ஷன் எது இருக்கும்? நமக்கு அலுவியல் சாயில். ஆல்மோஸ்ட் 40% நமக்கு அலுவியல் சாயில் டெபாசிட்ஸ் தான் இந்தியாவோட ஏரியா கவரேஜாக இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட்டு ரெட் அண்ட் எல்லோ சாயில். ஆல்மோஸ்ட் 18% வந்து பார்த்தோம்னா ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ் தான் இருக்குது. அதே டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பிளாக் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 4 to 5% தான் இருக்குது. இது 3 தான் டாப் 3 சாயில்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அலுவியல் சாயில்ஸ் ரிவர்ஸ்னால எரோஷன் அடிப்படையாக வச்சு டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால உருவாகிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபர்டைல் சாயில் தான் அலுவியல் சாயில். அதே பெனின்சுலர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டேபிள் லேண்ட்ஃபார்ம்ஸான ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸு நம்மளுடைய மெட்டமார்பிக் கண்டிஷன்ஸ்னால மாடிஃபை ஆகிருக்கக்கூடிய சாயில்ஸ் தான் ரெட் அண்ட் எல்லோ சாயில்ஸ். அதே வெஸ்டர்ன் சைடில் ஃபிஷர், அதாவது ஒரு பிளவு ஏற்பட்டு அதன் மூலியமாக வல்கானிக் எரப்ஷன்ஸ்னால உருவானது தான் நம்மளுடைய டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ். அந்த டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸில் உருவாகி இருக்கக்கூடியது தான் பிளாக் சாயில்ஸ். தென் ஹில்லி ஸ்லோப் ரீஜன்ஸில் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் லீச்சிங் அவே எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் உருவாகிருக்கிறது தான் நம்மளுடைய லேட்டரைட் சாயில்ஸ். ஸோ அப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 சாயில்ஸையுமே டாப் டு பாட்டம் அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 74. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் alluvial soil. Alluvial soil is formed by the deposition of silt, sand and clay brought down by rivers and suitable for intensive agriculture. Yes, இந்த சாயிலோடைய ஃபார்மேஷனே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸு ஏற்கனவே வெதராக இருக்கக்கூடிய ராக்ஸை எரோட் பண்ணி கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் சில்ட்டி, சாண்டி அண்டு கிளேயி, இந்த 3மே ரைட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கக்கூடிய சாயில தான் லோமி சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம். லோமி சாயில்ஸ். இந்த லோமி சாயில்ஸ் மோஸ்ட்லி ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். ரைஸ், வீட்டு, சுகர் கேன், இந்த மாதிரி எல்லா விதமான கிராப்ஸுக்குமே அலுவியல் சாயில்ஸ்ன்றது மோஸ்ட் ஃபர்டைல் சாயிலாக இந்தியாவில் இருக்குது. Alluvial soil is highly fertile and rich in nitrogen but deficit in potassium and phosphorus கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ராக்ஸை எரோட் பண்ணி வந்து கொண்டு வந்து டெபாசிட் பண்ண சாயிலாக இருக்கிறதுனால எந்த ஆர்கானிக் ஃபார்முமே அதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்க இல்லாத காரணத்தினால நைட்ரஜன் புவராக இருக்கும். ஸோ ரிச் இன் பொட்டாஷியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் பட் டெபிசிட் இன் நைட்ரஜன். எந்த சாயிலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிச் நைட்ரஜன்
இது கிடையாது. ஓகேவா? அதனால இந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்னா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? Then question number 75. Black soil is highly suitable for cotton cultivation. Yes, அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா black cotton soil னு சொல்லுவாங்க, ரீகர் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாவே ரைட்டா தான் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ரைட்டா தப்பா, ரைட்டு தப்பை தாண்டி அது அதுக்கான எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஃபார்மேட்ல யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. So black soil is formed due to the weathering of basaltic rocks in the Deccan Plateau. Yes, fissure volcanic eruption type அடிப்படையா வச்சு, ரைட்டா, ஃபிஷர் வல்கானிக் எரப்ஷன் டைப் அடிப்படையாக வச்சு உள்ள இருக்கக்கூடிய வல்கானிக் ராக்ஸான பசால்டிக் ராக்ஸ் வெளியில வந்து அந்த பசால்டிக் ராக்ஸ் வெதர் ஆகி ஃபார்ம் ஆனது தான் பிளாக் சாயில்ஸ். அப்போ உள்ள இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பசால்டிக் ராக்ஸ்ல அயன் கண்டென்ட்டும் ரிச் மினரல் ரிசோர்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மினரல் பேஸுக்கான சோர்ஸே இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த மினரல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேஸ் ஃபார் cotton cultivation இருக்கிறதுனால second statement is right and it also explains the first statement. Third statement, black soil is called self-ploughing soil as it can retain and absorb water and swells up in the presence of moisture. Yes, black soils க்கு இந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா black soils are highly clayey in nature. ஹைலி கிளேயி நேச்சராக இருக்கிறதுனால மோர் ஃபைனர் பார்ட்டிகல்ஸாக ஒன்னோட ஒன்று காம்பேக்டாக அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதனால ட்ரை சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயிலில் இப்படி குரூப்பிங்காக இருந்து நடுவில் கிராக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கிராக்ஸ் இருக்குல்ல, இந்த கிராக்ஸ் வந்து ட்ரை சீசனில் கிரியேட் ஆகும். ட்ரை சீசனோட முடிவில், சம்மர் முடிவில் தானே நமக்கு மான்சூன் கிரியேட் ஆகும். அப்போது இந்த கிராக்ஸில் நம்ம சீட்ஸ் விதை வச்சோம்னா இயர்லி மான்சூன் அப்போ அந்த மான்சூன் வாட்டரை இந்த கிராக்ஸ் வழியா டீப்பரா பெனிட்ரேட் ஆகி லாங்கர் டைமுக்கு அந்த மாய்ச்சரை ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சாயிலுக்கு நேச்சுரலாகவே இருக்கு. ஸோ ஹையஸ்ட் மாய்ச்சர் ரிட்டன்டிவ் சாயிலாகவும் நம்ம பிளாக் சாயிலை தான் சொல்லுவோம். ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அ செல்ஃப் பிளவிங், அதுவே தனக்குத்தானே தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கக்கூடிய செல்ஃப் பிளவிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைனிங் தி ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? Both statements 2 and 3 are correct and both of them explain statement 1. Answer for this question is option A. Okay va? Then question number 11. Consider the following statements regarding red and yellow soil. Red soil develop on the crystalline igneous rocks in the area of low rainfall, mainly in the margins of eastern and southern Deccan Plateau. Mainly in the margins of eastern and southern Deccan Plateau. Correct. In Deccan Plateau regionல நமக்கு black soil இருக்கு. அந்த black soilக்கு ஈஸ்டர்ன் சைட்லயும் சதர்ன் சைட்லயும் வந்து பார்த்தோம்னா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஹார்டா இருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்ஸ், அதுக்கு மேல ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால வெதரிங் ஆக்டிவிட்டியோ மெட்டமார்பிசம் ஆக்டிவிட்டியோ இருக்கும்ல. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கும்? ஃபெரஸ் ஆக்சைடு கண்டென்ட்டா அது கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபெரஸ் ஆக்சைடு தான் it provides red color to the soil. The red color of the soil is due to the high presence of iron oxide, while the yellow color appears when it is in hydrated form. Okay va? So appo red soil அல்லது red and yellow soil என்றது margins eastern and west southern margins of Deccan Plateau regionsல especially தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா largest proportion red soil தான் இருக்கு. Okay va? So both of these statements are correct with respect to this question, both 1 and 2. Then question number 12. ஒரு சாயிலோடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அது என்ன சாயில்னு கேட்குறாங்க. They are found in the areas of heavy rainfall and high humidity. Heavy rainfall and high humidityனா lateriteம் வரும், PTயும் வரும். Whereas there is a good growth of vegetation, thus large quantities of dead organic matter accumulates in the soils and this gives a rich humus and organic content to the soil. Organic matter in the soils may go even up to 40 to 50%. These soils are normally heavy and black in color. Heavy and black in color இருக்கிறதுனால black soil போயிடக்கூடாது. ஏன்னா எல்லா ப்ரொபோர்ஷன் எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே பொருந்தக்கூடிய சாயிலை தான் நம்ம சூஸ் பண்ணணும்.
அப்போ பிளாக் சாயில் வராது, அலுவியல் சாயிலும் வராது. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதுல எல்லாமே வரும். பட் முக்கியமான டிஃபரன்சஸ் என்ன? லேட்டரைட் சாயில்ஸ்ல ஹியூமஸ் கண்டென்ட் இருக்காது. ஏன்னா அங்க லேட்டரைட் சாயில்ஸ்ல ஹை லீச்சிங் ஆக்டிவிட்டி இருக்கும், பாக்டீரியல் growth ரொம்ப ஹையரா இருந்து ஹியூமஸை தங்கவே விடாது. வேற ஸ்பீட்டி சாயில்ஸ்ல ரிச் இன் ஹியூமஸ் இருக்கும், அதனால தான் ஹெவி பிளாக் இன் கண்டிஷனா இருக்கும். அப்ப பெஸ்ட் ஆப்ஷன் இதுல என்னது? ஆப்ஷன் சி, பிடி சாயில். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் அடுத்த கொஸ்டின். என்னது? லேட்டரைட் சாயிலை பத்தின கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13. Consider the following statements regarding laterite soils. They develop in areas with a high temperature and high rainfall, especially mountain slopes regions of western Ghats and northeastern regions. நமக்கு ஹை டெம்பரேச்சரும் ஹை ரெயின்ஃபால் இருக்கிறதுனால லீச்சிங் அவே, அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை மவுண்டன் ஸ்லோப்ஸ் ரீஜன்ஸ் உருவாக்குறதா இந்த லேட்டரைட் சாயில்ஸ். ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் தி சாயில் இஸ் ரிமூவ்டு ஃபாஸ்ட் பை பாக்டீரியா thus thrive well in high temperatures. Yes, இங்க இருக்கக்கூடிய ஹியூமஸ் கண்டென்ட் லீச்சிங்னாலையும் போகும், அதே சமயத்துல பாக்டீரியல் ஆக்டிவிட்டினா என்னது? பாக்டீரியா என்ன பண்ணும்? டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டியை பண்ணும். டீகம்போசிஷன் பண்றதுனால எந்த ஆர்கானிக் மேட்டரும் இருந்தாலுமே அது சீக்கிரம் டீகம்போஸ் ஆகி ஹியூமஸ் கண்டென்ட்டை அலோவ் பண்ணவே பண்ணாது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்ப இதனால ஆர்கானிக் கண்டென்ட்டும் இருக்காது, டாப் சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸும் ஹை ரெயின்ஃபால்னால எரோட் ஆகி போனதுனால லீச்சிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். லேட்டரைட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ கல்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாத இந்த சாயில் பிரிக்ஸ் மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வைட்லி கட் அஸ் பிரிக்ஸ் ஃபார் யூஸ் இன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல் அப்போ அமாங் தீஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, ஆல் தி த்ரீ. Answer for this question is C, all the three. Then question number 14. Which of the following statements is correct? Okay, wow. Arid soils are highly fertile, whereas saline soils are nutrient deficit. This is correct, but arid soils are not highly fertile. Arid soils are fertile. அதில் fertility இருக்கு, பட் அதனுடைய ஒரு முக்கியமான drawback என்னன்னா தண்ணி இருக்காது. Aridity is not due to the lack of fertility. Aridity is associated with the lack of water availability. Both arid and saline soils are rich in humans and organic matter. Obviously தப்பு. Arid soils is sandy and porous, whereas saline soils has high salt content, largely because of dry climate and poor drainage. Yes, poor drainage இந்த இடத்துல unmanageable drainage, அதிகமான irrigation facilities இருக்க போகும்போது அந்த ரிவரோட அந்த வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்க போகும்போது வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும், பட் அந்த வாட்டரை கொண்டு வந்திருக்கக்கூடிய சால்ஸ் எல்லாமே மேலே செடிமெண்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரை கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்க போகும்போது லோவர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய சாயில்ஸில் இருக்கக்கூடிய லோவர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய சால்ட் டெபாசிட்ஸு கேபில்லரி ஆக்ஷன் மூலியமா மேலே சால்ட் பேன்ஸ் மாதிரி மேலே வந்து படர்ந்துருக்கும். அதனால இந்த சலைன் சாயில்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷனாக மாறிடும். Arid soils is formed due to excessive irrigation, where saline soil is found only in desert regions. அப்படியே இது மாத்தி கொடுத்திருக்கு. Saline soils are found in excessive irrigation, while arid soils are found in the desertified regions. அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறதுலயே எது ரொம்ப முக்கியம், எது வந்து கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் சி தான். மீதி மூணுமே தப்பு. இதுவுமே கிட்டத்தட்ட கரெக்ட், ஆனா ஹைலின் வந்ததுனால தப்பு. என்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க arid soils are actually fertile னு கொடுத்திருப்பாங்க, பட் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ஹைலி ஃபர்டைல்னு கொடுத்திருக்கோம். அப்படினாலே ஆப்வியஸ்லி தப்பாயிடும். ஓகேவா? Question number 15. Which of the following is the primary cause of the soil erosion? All the below activities may be the reason for erosion, but primary, most appropriate, பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் இப்படின்னு கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நாளில் எது ரொம்ப அப்ராப்ரியேட் அதுக்கு தான் ஆன்சர் போகணும். அப்போ கொடுத்துருக்கிறதுல ரொம்ப அப்ராப்ரியேட் பிரைமரி ரீசன் எதை தான் எடுக்க முடியும்? டிஃபாரஸ்டேஷன் தான் எடுக்க முடியும். டிஃபாரஸ்டேஷன் இஸ் தி பிரைமரி காஸ் ஆஃப் சாயில் எரோஷன் இன் இந்தியா. Then question number 16. ஸோ ஒரு பக்கம் ஒன் ஆஃப் தி புவர் சாயில் எரோஷனல் ஆக்டிவிட்டிஸ்க்கோ அல்லது சாயிலோட ஃபர்டிலிட்டி குறையறதுக்கோ புவர் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸாக இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அல்லது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரை சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக ட்ரைபல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஷிஃப்டிங் ஆர் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு நேமில் அழைக்கப்படும். அதை பற்றின காம்பினேஷன் தான் இந்த கொஸ்டின்.
ஸோ பேவார் இஸ் தி நேம் ஆஃப் தி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இன் ஒடிசானா தப்பு. இது எங்கன்னா மத்திய பிரதேஷ். கோமன் இஸ் தி நேம் ஆஃப் தி ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இன் மகாராஷ்டிரானா தப்பு. கோமன் வந்து ஒடிசா. ஒடிசா. பொடு பேர்ல இருக்குது, பொடு ஆந்திர பிரதேஷ் கரெக்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஜும்மிங் இஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ். அப்போ இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளில் எது மட்டும் தான் கரெக்ட்? 2 கரெக்ட் 2 தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 pairs only. 2 pairs only. So consider the following methods. How many of the above methods are suitable for soil conservation? சாயில் எரோஷனை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அந்த சாயில் கன்சர்வேஷனுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? கான்டூர் பண்டிங் ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். மவுண்டேனஸ் ரீஜன்ஸில் அந்த கான்டூர்ஸ், அந்த மேடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சாயில் எரோஷன் அடைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் தான் கான்டூர் பண்டிங். கிராப் ரொட்டேஷன், ஏன்னா ஒரு கிராப்பு ஒரே மாதிரியான கண்டினியூஸான ஒரே கிராப்பை நம்ம விளைய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பர்டிகுலர் கிராப்புக்கு என்ன மினரல்ஸ் இருக்குமோ அதை மட்டுமே அந்த சாயிலை டெப்ளீட் பண்ணி சாயிலை இன்ஃபர்டைல் ஆக்கிடும். அப்போ அடிக்கடி கிராப்பை மாற்றிக்கிட்டே இருக்கிற கிராப் ரொட்டேஷன் சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். கான்டூர் பண்டிங் மாதிரியே டெர்ரேஸ் ஃபார்மிங், மலைப்பகுதிகளில் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய டெர்ரேஸ் ஃபார்மிங்கும் சாயில் எரோஷன்ஸை தடுக்கும். ஓவர் கிரேசிங், ஓவர் கிரேசிங் சாயில் எரோஷனை கூட்ட தான் செய்யுமே தவிர டீஃபாரஸ்டேஷனும் கிட்டத்தட்ட அசோசியேட்டட் வித் ஓவர் கிரேசிங்கும். இது சாயில் எரோஷனை கூட்ட தான் செய்யுமே தவிர சாயில் கன்சர்வேஷன் கிடையாது. கல்லி பிளக்கிங், எஸ் கல்லிஸ்ன்றது என்னது? சாயில் எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால ஸ்பிளாஷ் எரோஷன், ஷீட் எரோஷன், ரவைன், கல்லி எரோஷன் அண்ட் ரில் எரோஷன். அப்போ பெரிய லெவலில் ஒரு சேனல் அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பள்ளங்களை உருவாக்கக்கூடிய எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான் கல்லீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீஸை பிளக் பண்ணுறது தான் கல்லீஸ் அடைக்கிறது சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 ஓவர் கிரேசிங் மட்டும் வராது. அப்போ ஆல் தி ரிமைனிங் 4 ஆர் கன்சிடர் டு பி தி சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ் ஆர் சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஓகேவா? Then question number 18. Which of the following sectors is the largest consumer of groundwater resources in India? So groundwater resourcesலயும் சரி சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்சஸ்லயும் சரி லார்ஜஸ்ட் கன்சியூமர் யாருன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் லார்ஜஸ்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் கன்சம்ஷன் ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் வாட்டர் கன்சம்ஷன். ஓகேவா? இதே கிரவுண்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல், தேர்டு தான் டொமஸ்டிக். அதே சர்ஃபேஸ் வாட்டர் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக், தேர்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல். பட் இன் 2 கேசஸ்லையுமே வே லார்ஜர் ப்ரப்போர்ஷன் ஆஃப் யூட்டிலைசிங் தி கிரவுண்ட் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் வாட்டர் ரெண்டுமே எந்த செக்டாருக்கு பொருந்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் பொருந்தும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 19. Which of the following are the features of intensive subsistence farming? சப்சிஸ்டன்ஸ்னா தேவைக்காக மட்டும் லார்ஜர் லெவலில் இல்லாமல் 1 ஏக்கர் 2 ஏக்கர் லெவலில் மட்டும் விளைய வைக்கக்கூடிய, தன்னுடைய தேவைக்காக மட்டும், கமர்ஷியல் இதுக்காக கிடையாது. டெவலப்டு கண்ட்ரீஸில் எக்ஸ்டென்சிவ் கமர்ஷியல் ஃபார்மிங் நடக்கும். இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இருக்கும். அப்போ ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் பை தி ஃபார்மர்ஸ் டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். லிமிட்டட் யூஸ் ஆஃப் மெஷினரிஸ், எல்லாமே ப்ளவுஸை வச்சுட்டும் நார்மலான மெத்தடாலஜிஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. மெஷினரிஸ் கிடையாது. ஓகேவா? லிமிட்டட் யூஸ் ஆஃப் மெஷினரிஸ். ஹை ஈல்டு பர் யூனிட் ஏரியா கரெக்டான கரெக்ட். இதுதான் இந்த இன்டென்சிவ்க்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ ரொம்ப டென்சராக மோர் ஏரியாவை கம்பேர் பண்ண போகும்போது ப்ரொடக்டிவிட்டி ஹையராக இருக்கும். ஹை ஈல்டு பெர் யூனிட் ஏரியா. பட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி ஹை ஈல்டு பெர் லேபர் ப்ரொடக்டிவிட்டினா இது தப்பு. 4 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 10 பேர் வேலை செய்வோம். அதுதான் என்ன சொல்லுவாங்க? டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமியில் பார்ப்போம்ல, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ ஹை ஈல்டு பெர் லேபர் ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. பட் மீதி 3மே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? பி 1, 2 and 3 only. Then question number 20. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராப்ஸ்ல இந்தியா இஸ் a leading producer in how many of the above crops? ஓகேவா? ஸோ பல்சஸ்ல இந்தியா தான் லீடிங் ப்ரொடியூசர் as well as லீடிங் கன்சியூமர். ஸ்பைசஸ்ல இந்தியா தான் லீடிங் ப்ரொடியூசர். அதே மாதிரி மில்லட்ஸ்லயும் என்னது? இது 3லுமே இந்தியா தான் லீடிங் ப்ரொடியூசர். பட் தீஸ் 3 எடுத்துக்கிட்டோம்னா இது 3லுமே இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். வேறஸ் ரைஸ் அண்ட் வீட்ல சைனா தான் 2லுமே லார்ஜஸ்ட். சுகர் கேன் எடுத்துட்டோம்னா பிரேசில். ஸோ அப்போ ரைஸ் அண்ட் வீட்ல
China is the largest producer, India second largest. Sugar cane Brazil is the largest producer, India second largest. இது மூணுலயுமே pulses, spices and millets India the largest producer. அப்ப answer for this particular question என்னது? Only 2. Pulses, spices மட்டும் தான் இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் வரும். ஓகேவா? Then இது UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல. System of rice intensification. Unlike conventional flooded paddy fields, SRI uses alternate wet and drying method. Yes, நம்மளோட கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய irrigation methodsல தேவையை விட அதிகமான flooding irrigation, தேவையை விட அதிகமான வாட்டரை irrigation மூலமா கொடுத்து அந்த சாயிலோடைய fertility குறைப்போம். அதே சமயத்துல salinity increase ஆகும். Then weed growth எனார்மஸா இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக தேவையான டைம்ல வெட் ஆகவும் தேவையான டைம்ல ட்ரை ஆகவும் ஆல்டர்னேட்டா வெட் அண்ட் ட்ரை மெத்தட்ஸ் தான் இந்த சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். Seedlings are transplanted at denser, closer spacing instead of wider planting in traditional methods. இது அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்கு. டென்சர் க்ளோசரா இருக்க போகும்போது ப்ரொடக்டிவிட்டி ஜெர்மினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்த SRI மெத்தட்ல ஆல்மோஸ்ட் 25 சென்டிமீட்டர் கிராஸ் 25 சென்டிமீட்டருக்கு ஸ்பேசிங் ஒவ்வொரு சீடுக்கும் இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கூட இருக்கும், வீட் க்ரோத் ரொம்ப கம்மியா இருக்கும், ரூட்டோடைய பெனிட்ரேஷன் ரூட்டோடைய க்ரோத் ரொம்ப வைடராகவும் நல்ல லெவல்லையும் இருக்கும். ஸோ எல்லா சீட்ஸுமே ஜெர்மினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? தேர்ட், ஒன் ஆஃப் தி மினி டிராபேக் என்னன்னா, even though this system has multiple benefits compared to the traditional conventional rice cultivation இருந்தாலுமே it is slightly labor intensive, especially during the early stages like transplanting and weeding. ஓகேவா? So answer for this question என்னது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்டா. ஆன்சர் வந்து C 1 and 3 only. System of rice intensification. Then question number 92. How many of the above crops can be grown as both kharif and rabi crops? So kharif crops ன்றது என்னது? நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல மே டு அக்டோபர் வரைக்கும் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிராப்ஸ். அதுக்கப்புறம் நவம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இருக்கிறது ராபி கிராப்ஸ், ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கிறது ராபி கிராப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம்மர்ல இருக்கக்கூடிய கிராப்ஸ் ஜயத் கிராப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கொடுக்கப்பட்டதுலேயே ரெண்டு சீசன்லையுமே விளைவிக்கக்கூடிய கிராப்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இது ரெண்டு மட்டும் வராது. எது? வீட்டும் மஸ்டர்டும். ஏன்னா இது ரெண்டுமே ராபி கிராப்ஸ். மீது ஜோவார், ராகி, பாஜ்ரா இது மூணுமே நமக்கு என்னது? காரிஃப் சீசன்லையும் விளைய வைக்கலாம், ராபி சீசன்லையும் விளைய வைக்கலாம். காரிஃப் சீசன்லையும் விளைய வைக்கலாம், ராபி சீசன்லையும் விளைய வைக்கலாம். தென் இதுதான் கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ரைஸ், காட்டன், பாஜ்ரா, மெய்ஸ், ஜோவார், த்ரூட் எல்லாமே நார்தர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் காரிஃப் கிராப்ஸ் ஆகவும், சதர்ன் ஸ்டேட்ஸில் இதெல்லாமே ரைஸு, மெய்ஸு, ராகி, ஜோவார், கிரவுண்ட் நட் இதெல்லாமே அந்த டைமில் சதர்ன் ஸ்டேட்ஸில் காரிஃப் கிராப்ஸில் விளைய வைப்பாங்க. ராபி சீசனில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வீட்டு, கிராமு, ரேப் சீட்ஸு, மஸ்டர்டு. வீட்டும் மஸ்டர்டும் ராபி மட்டும்தான், இது எங்கேயுமே மேலே வராது பாருங்க. வேற இங்கே ரைஸு, மெய்ஸு, ஜாவார். ஜயத் ஹார்டிகல்ச்சர்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நல்ல ஜயத் சீசனில் விளைய வைப்பாங்க. ஓகேவா? Then question number 93. Consider the following statements regarding maize cultivation in India. It is both a fodder and a food and fodder crop grown under semi-arid climatic conditions and on inferior soils. Even though fertility கம்மியா இருக்கக்கூடிய சாயில்ஸ்லையும் செமி அண்ட் அரிட் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய சாயில்ஸ்லையும் இந்த கல்டிவேட் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் போத் யூஸ்ட் as a food as well as fodder crop. ரெண்டுக்குமே விளைவிக்க முடியும்ன்றது கரெக்ட் தான். அதே மாதிரி maize is utilized in some other additional fields also. Maize is utilized in the production of starch, alcohol, biofuel and pharmaceutical products. கரெக்ட் தான். ethanol blending இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? along with bagasse. So answer for this question is என்னது? C both 1 and 2. In question number 94. Black gram is a kharif crop mainly grown in rain-fed areas with low irrigation facilities. Black gram அப்படின்றது என்னது? உராத், சாரி உராத் உளுந்து நம்மளது இருக்குல்ல, அதுதான் பிளாக் கிராம். கிரீன் கிராம் என்னது? நம்மளுடைய மூங் தால், பச்சை பயிர், மூங் தால். Green gram is a short duration crop grown in both kharif and rabi seasons and is adaptable to
various climatic conditions and is adaptable to various climatic conditions. Correct. Red gram is primarily a rabi crop. Primarily a rabi crop என்றது தப்பு. அதுவும் என்னது? It is requiring low temperatures and dry conditions, mostly grown in Punjab and Haryanaவும் தப்பு. ஓகேவா? ஸோ ரெட் கிராம்ன்றது என்னது? துர்ரு, அஹாரு, அர்ஹாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜிஎன்பி. இதுதான் ரெட் கிராம். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு, 1 and 2 ரைட்டு. ஸோ பல்சஸ் உடைய முக்கியமான கிராப்ஸ் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய பல்சஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னது? சிக்பி கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் half of the pulse productions in India and Madhya Pradesh is the largest producer. Chickpea அதான் என்னது நமக்கு? கிராம். இதை யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கிராம். சன்னா நம்ம சொல்லுவோம்ல கொண்டக்கடலை சன்னா. So gram contributes around half of the pulses production and Madhya Pradesh is the largest producer of it. Correct. Cowpea, lobia ன்னு சொல்லுவாங்க. Cowpea, lobia can be used as both food and fodder which grows well in warm semi-arid to arid conditions. Correct. So both 1 and 2 are correct with respect to this question. Question number 95 க்கு ரெண்டுமே கரெக்ட் தான். இது யூபிஎஸ்சி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு முறை கிரீன் கிராம் ஆக்குபைஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி டோட்டல் பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க. கிரீன் கிராம் மூங்கு கிடையாது, கிராமான சிக்பி தான் லார்ஜஸ்ட் அமாங் தி பல்சஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஓவரால் பல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே எது முக்கியமான ஸ்டேட்னா லீடிங் ஸ்டேட் எதுனா மத்திய பிரதேஷ் தான். தென் மில்லட்ஸ், ஜோவார் ஆர் சொர்க்கம். ஜோவாருக்கு இன்னொரு பேர் என்னது? சொர்க்கம். ஜோவார் ஆர் சொர்க்கம் இஸ் drought resistant millet making it suitable for dryland farming. இதெல்லாமே drought resistant crops என்னென்னு யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ ஜோவார் ஆர் சொர்க்கம் இஸ் a drought resistant crop தான். பிஎல் மில்லட். பிஎல் மில்லட்டுக்கு இன்னொரு நேம் என்னது? பாஜ்ரா ஆர் நம்ம ஊர்ல கம்பு. பாஜ்ரா PL millet grows well in sandy and dry regions with Rajasthan as the leading producer. Yes, Rajasthan the leading producer of bajra. Finger millet. Finger millet க்கு இன்னொரு நேம் தான் என்னது? ராகி. Finger millet thrives well in cooler climate and high altitude regions. Yes, it can thrives well. இதனோட leading producer யாரு? Finger milletல கர்நாடகா. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் it can be grown at a larger level. கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இது எல்லாத்துலேயுமே ராகி இஸ் அ ஸ்டேபிள் கிராப். கர்நாடகா இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி 3 ஆர் கரெக்ட். ஸோ அந்த 3 நேம்ஸும் தெரிஞ்சுக்கணும். பல்சஸ்க்கும் சரி மில்லட்ஸ்க்கும் சரி எது எதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மில்லட்ஸில் மேஜர் மில்லட்ஸ் எது, மைனர் மில்லட்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது 3மே மேஜர் மில்லட். ஜோவாரு, பிஎல் மில்லட்டு, ஃபிங்கர் மில்லட்டு 3மே மேஜர் மில்லட்ஸ். மீது எல்லாமே கொடோ மில்லட்டு, லிட்டில் மில்லட்டு இது எல்லாமே வந்து மைனர் மில்லட்ஸ். ஓகேவா? Question number 97. India is self-sufficient in edible oil productions and does not rely on imports to meet domestic demand. அப்படியே தப்பு. India is heavily dependent import of the edible oil, especially palm oil. கரெக்டா? ஸோ இப்போ ஆயில் சீட்ஸில் groundnut, mustard, soybean is also part of oil seeds production. Soybean oil are the leading edible oils grown in India. Correct. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாலே இந்த ஃபார்மேட்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கிரவுண்ட்நட்டை பொறுத்த வரைக்கும் லீடிங் ப்ரொடியூசர் யாரு? குஜராத். அதே மாதிரி கிரவுண்ட்நட் அலோன் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 50% ஆஃப் டோட்டல் ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. டோட்டல் ஆயில் சீட்ஸ்ல கிரவுண்ட்நட் அலோன் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 50%. அங்க எப்படி கிராம் அக்கவுண்ட்ஸ் ஃபார் மில்லட்ஸ் பல்சஸ்ல இருக்கோ அதே மாதிரி கிரவுண்ட்நட் தான் ஆயில் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரவுண்ட்நட் கேன் பி grown in 3 seasons. மஸ்டர்ட்ல லீடிங் ப்ரொடியூசர் கடுகு. மஸ்டர்ட்ல லீடிங் ப்ரொடியூசர் அகைன் ராஜஸ்தான் தான். பாஜ்ராக்கும் ராஜஸ்தான் தான், மஸ்டர்டுக்கும் ராஜஸ்தான் தான். சோயாபீன் ஆப்வியஸ்லி மத்திய பிரதேஷ். ஓகேவா? So the answer for this question is option D. Statement 1 is incorrect, but 2 is correct. Okay, va? Then question number 98. An area in India has the following characteristics: a hot and humid climate
annual rainfall of around 150 centimeter, light sandy alluvial soil, and annual temperature of range between 25 to 35 degrees Celsius. Based on these conditions, which of the following crops is most likely to be cultivated in these regions? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல சாண்டி அலுவியல் சாயில்ஸும் அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபாலுக்கு பொருந்தக்கூடிய ஒரே கிராப் என்னது? ஜூட் மட்டும்தான். ஏன்னா சாண்டி அலுவியல் சாயில்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ரப்பர். High temperature and high rainfall is not associated with wheat and cotton. Cotton is grown in black soil. Okay, wheat can be grown in alluvial soils, but it requires cool temperature. அதனால தான் அது ராபி கிராப். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுலே பெஸ்ட் சூட்டபிள் எது தான் இருக்கும்? ஜூட் மட்டும் தான் இருக்கும். ஜூட்ல லீடிங் ப்ரொடியூசர் யாரு? நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் தான். அதுக்கப்புறம் அஸ்ஸாம், பீகார் இது எல்லாத்துலேயுமே ஜூட் ப்ரொடக்ஷன்ஸும் லீடிங்ல இருக்கும். The question number 99. Consider the following states regarding the tea and coffee cultivation in India. Tea requires a humid climate with well-distributed rainfall, while coffee grows best in shaded, high-altitude regions with moderate rainfall. Okay, so ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய prime differences என்னன்னு கேட்டிங்கன்னா, tea can be grown in tropical, subtropical and to temperate level வரைக்கும் இருக்கும். ஆனால் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா tropical level மட்டும் தான் இருக்கும். அது especially it needs a shaded conditions. டீ பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பனடாக இருக்கும். காஃபி பிளான்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நடுவில் ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸோட பர்பஸே டைரக்ட் சன்லைட் அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். அப்போ இதுதான் டீக்கும் காஃபிக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்சஸ். மீதி எல்லா கண்டிஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். யூபிஎஸ்சி லீடிங் மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்களா? ஓகேவா? ஸோ அஸ்ஸாம் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ, கரெக்ட் தான். வேற கேரளா இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபினா தப்பு. கேரளா கிடையாது, கர்நாடகா. Almost 80% of coffee productions are come from Karnataka. அது especially எங்க? பாபா பூதான் ஹில்ஸ் regions. பாபா பூதான் ஹில்ஸ் regions, சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இதெல்லாம் தான் காஃபிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் காஃபி போர்டு எங்க தான் இருக்கும்? காஃபி போர்டு இஸ் இன் பெங்களூர். So the answer for this question என்னது? Both 1 and 2 are correct with respect to question number 99. Then question number 100. How many of the above are plantation crops? எதெல்லாம் plantation crops? Larger level commercial purposes காக பண்றது. Coconut, அரிக்கா நட்னு சொல்லக்கூடிய betel nut, cashew nut, cocoa, oil palm இது எல்லாமே plantation crops தான் வரும். ஓகேவா? So all of these are comes under the plantation crops category. ரைட். இப்போ இது வரைக்கும் கிராப்ஸும் சாயில்ஸும் கிராப்ஸும் பார்த்துட்டோம். இப்போ ஓவராலாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் எஸ்பெஷலி கன்சர்வேஷன், ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் தான் யூபிஎஸ்சி மேஜராக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர்ன்ற இந்த கான்செப்டை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கண்டிஷன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். மினிமல் சாயில் டிஸ்டர்பன்ஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் சாயில் ஸ்ட்ரக்சர், enhance organic matter and prevent erosion by reducing or eliminating tillage. Tillage என்றது என்னது? உழுகிறது. அதிகமான உழுகல் இருக்கக்கூடாது. Zero tillage or reduced tillage. இதுதான் கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். Permanent soil cover with crop residues or cover crops. Crop residues or cover crops conserves moisture, soil moisture prevent பண்றதுக்கு, suppresses weed growth and protects the soil from erosion. இதுக்கு இந்த process பேர் தான் என்னது? mulching. இதுவும் ஒரு முக்கியமான காம்பனண்டா இருக்கணும். அதே மாதிரி சாயிலோட ஃபர்டிலிட்டியை திரும்ப என்ஹான்ஸ் பண்றதுக்கு crop rotation and crop diversification through rotations and intercropping improves soil fertility, disrupts pest and disease cycles and enhances biodiversity. மூணுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. Question number 87. Consider the following statements. Organic farming uses organic fertilizers like compost, green manure and biofertilizers. Yes, correct. Conventional chemical farming la ellame chemical inputs போடுவோம். But organic farming la fertilizers போடுவோம். But அந்த fertilizers are made up of organic products, not chemical products. அதே மாதிரி green manure, compost இது எல்லாமே நேச்சுரலா கிடைக்கக்கூடியதுல இருந்து கிரியேட் பண்ணி நம்ம போடுவோம்.
அதுலேருந்து நேச்சுரல் ஃபார்மிங் எப்படி டிஃபர் ஆகும்? நேச்சுரல் ஃபார்மிங் ரெக்வயர்ஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் சாயில் ஃபர்டிலிட்டி இஸ் மெயின்டைன்ட் நேச்சுரலி த்ரூ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எஸ், கரெக்ட். அதில் ஃபெர்டிலைசர்ஸ் போடுவோம், அது ஆனால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கும். இங்கே ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ தட் சிஸ்டம் இஸ் இட் செல்ஃப் இஸ் கிரியேட்டிங் அ கான்செப்ட் கால்ட் அஸ் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஜீரோ பட்ஜெட், எந்த விதமான வெளியில் இருக்கக்கூடிய இன்புட்டுமே இல்லாமல் அந்த நேச்சுரல் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்க்கு அடாப்ட் ஆகிறது தான் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ கவோடைய டங்கு, யூரின் இதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய பீஜாமிருத்தா, ஜீவாமிருத்தான்னு சொல்லுவாங்க. ஜீவாமிருத்தா இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி உருவாக்கக்கூடியது தான் நேச்சுரல் ஃபார்மிங். போத் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் ரெக்வயர்ஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் மார்க்கெட் லேபிளிங். கிடையாது. நேச்சுரல் ஃபார்மிங்க்கு சர்டிஃபிகேஷன் என்னத்தை எப்படி பண்ண முடியாது. ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு உண்டு. FSA சர்டிஃபிகேஷன் இருக்கு. தென் பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி ஸ்கீம், PGS இந்தியா சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1 and 2 only. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் இது மூணுக்குமான டிஃபரன்சஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Then how many of the above plants or crops is are used as biofertilizers? ஓகேவா? லெகுமினஸ் கிராப்ஸ் எல்லாமே பயோஃபர்டிலைசர்ஸாக மேஜராக யூஸ் பண்ணுவோம். அதனால லென்டில் லெகுமினஸ் பிளான்ட் பிகாஸ் இட் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு டைரக்ட்லி ஃபிக்ஸ் தி அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஆல்ஃபல்ஃபா, சன்ஹெம்ப், அசோலா இது எல்லாமே பயோஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆல்ஃபல்ஃபாவில் நம்மளுடைய ரைசோபியம் பாக்டீரியா, ரைசோபியம் it is doing nitrogen fixation activity. Sun hemp is itself is used as a green manure crop-ஆவே அது யூஸ் பண்ணுவாங்க, crop cover-க்கு. அசோலா, blue green algae, cyanobacteria இது எல்லாமே collectively useful as a biofertilizers. Okay va? So all the four is the answer for this question number 88. Then question number 89. Which among the following can be used as organic manure? Organic manure எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? Bagasse, yes. sugar cane இலிருந்து எடுக்கப்பட்ட சக்க bagasse யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுமே ஜெனரலா எதுக்காக? பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ஜட்ரோஃபா ஆயில் அண்ட் பொங்காமியா ஆயில் ஆர் யூஸ்டு ஃபார் பயோடீசல் ப்ரொடக்ஷன்ஸ். அதை சக் பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆயில் கேக், ஜட்ரோஃபி ஆயில் கேக், பொங்காமியா ஆயில் கேப்ஸ் ஆர் யூஸ்ட் as organic manure. So all of these three can be used as organic manure. Okay va? Then அந்த சாயில் கவர்னு சொல்லக்கூடிய mulching one of the important soil conservation practices பத்தின கேள்விதான் இது. Mulching is the process or practice of covering the soil to make more favorable conditions for plant growth. இதுதான் கரெக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டா கரெக்டா தான் இருக்கணும். Organic materials like grass clippings, rice straw can be used for covering the soil to preserve soil moisture. கரெக்ட். இது எதுனாலுமே ஆர்கானிக் தென்னை மட்டை, வேற ஏதாவது மற்ற பிளான்ட்ஸு, லீவ்ஸு, வைக்கோல் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் சாயிலுக்கு மேலே கவர் பண்ணிட்டோம்னா அந்த டைரக்ட் சன்லைட்லேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணி சாயில் மாய்ச்சரை எவாப்ரேட் பண்ண விடாமல் தடுக்கும். அது எல்லாமே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதே மாதிரி இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் லைக் பிரிக் சிப்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் கவரிங் தி சாயில் டு ப்ரிசர்வ் சாயில் மாய்ச்சர். ஆனால் இதுவும் கரெக்டு தான். எஸ், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் பிளாக் கலரில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன்ஸ் இதையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் மல்ச்சிங்காக யூஸ் பண்ணலாம், இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் மல்ச்சிங்காக யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சாயில் மாய்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணோம். பட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா சாயில் மாய்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதோட சேர்த்து ஆர்கானிக் கண்டென்ட்டும் கொடுக்கும். அப்போ ஆர்கானிக் கண்டென்ட் அங்கே இருக்க போகும்போது அந்த சாயிலில் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத் ரொம்ப எனார்மஸாக இருக்கும். அப்போ மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத் எனார்மஸாக இருக்க போகும்போது அதுவே ஆர்கானிக் மன்யூரா அந்த சாயிலுக்கு இன்னும் ஃபர்டிலிட்டியை கூட்டும். அப்போ மல்ச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ் ஃபார் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ரெண்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். பட் இதில் சாயில் மாய்ச்சரை மட்டும் தான் ப்ரிசர்வ் பண்ண முடியுமே தவிர ஆர்கானிக் கண்டென்ட் எதுவுமே கொடுக்காது. ஓகேவா? பட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் them explains the statement 1. ஓகேவா?
Question number 36. Which among the following are the benefits of vertical farming? Vertical farming. நார்மலா நம்ம பண்ணக்கூடிய farming என்னது horizontal farming. Land முழுமையா பயன்படுத்தி ஓப்பன் ஸ்பேசஸ்ல பயன்படுறது horizontal farming அல்லது நார்மல் ட்ரெடிஷனல் farming. பட் அர்பன் ஏரியாஸ்ல சாயிலே இல்லாத ஸ்டாக்ஸ்லயும் வித்தின் தி என்விரான்மெண்ட்டுக்குள்ளாரையும் வித்தின் தி பில்டிங்ஸ்குள்ளாரையும் பண்றது தான் வெர்டிகல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹைட்ரோபானிக்ஸ், சாயிலே இல்லாம தண்ணியை மட்டும் வச்சு தண்ணீரை பிளான்ட்டை விளைவிக்கிறது. அக்வாபானிக்ஸ், ஏரோபானிக்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஏர் ஸ்ப்ரேல ஃபெர்டிலைசர்ஸை கலந்து அது மூலியமா பிளான்ட்டை க்ரோ பண்றது. அக்வாபானிக்ஸ்னா அக்வா கல்ச்சர் மூலியமா ஃபிஷ் ஒரு பக்கம் இருக்கும், அந்த ஃபிஷ்ஷோடைய ரெசிடியூஸ் ஒரு பக்கம் இருக்கும், அந்த ரெசிடியூஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மன்யூர் ஃபார் பிளான்ட் க்ரோத். அந்த பிளான்ட் க்ரோத்தை திரும்ப அந்த ஃபில்டர் பண்ணி கொடுக்குற வாட்டரை எகெயின் அந்த அக்வா கல்ச்சருக்கே திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாயில்லெஸ் கண்டிஷன்ஸில் அர்பன் என்விரான்மெண்ட்டில் வித்தவுட் தி நீட் ஃபார் எனி எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸில் க்ரோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ் தான் வெர்டிகல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரான யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் எதெல்லாம் சொல்லலாம்? லோ வாட்டர் யூசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுனால மினிமம் பெஸ்டிசைட் யூஸ். பட் லோ எனர்ஜி கன்சப்ஷன் ஆனால் இது கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் என்விரான்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டை நம்மளே கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால இட் ரெக்வயர்ஸ் ஹை எனர்ஜி கன்சப்ஷன். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிராபேக்ஸ் ஆஃப் வெர்டிகல் ஃபார்மிங். ஸோ அதனால தான் இட் இஸ் நாட் என் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர்னு அந்த கொஸ்டினில் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எந்த விதத்துலையுமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால தான் இது சீசனல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறதுனால தான் இது கிளைமேட் ரெசிலியன்ட். ஓகேவா? ஸோ அர்பன் ஏரியாஸில் லிமிட்டட் லெவலில் நாட் ஆல் தி கிராப்ஸ் கேன் பி க்ரோன் இன் தி கான்செப்ட் கால்ட் அஸ் வெர்டிகல் ஃபார்மிங். பிளான்ஸ், சம் ஆஃப் தி அதர் சின்ன சின்ன விஷயங்களை வெர்டிகல் ஃபார்மிங்கில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ லோ எனர்ஜி கன்சம்ஷனை தவிர இது எல்லாமே கன்சிடர் டு பி தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்டிகல் ஃபார்மிங். ஓகேவா? Then question number 37. Permaculture. Permanently பண்ணக்கூடிய agricultural practices is permaculture னு சொல்லுவாங்க. Permaculture is a sustainable agricultural system that mimics natural ecosystem to create self-sufficient farms. எஸ், பெர்மனண்டா அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய கான்செப்டே இப்போ காடுகள் எப்படி நேச்சுரலாக நம்மளோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அதுவாகவே நேச்சுரலாகவே அதுக்கு தேவையான எல்லா இன்புட்ஸும் வரக்கூடிய ரெயின்ஃபாலு, வரக்கூடிய அனிமல் ஃபீட்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு காடு நேச்சுரலாக எப்படி க்ரோன் ஆகுதோ அதே கான்செப்டை மிமிக் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். அங்கே அதுக்கு தேவையான இன்புட்ஸும் அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் அவுட்புட்ஸும் அந்த சிஸ்டத்தையே நேச்சுரலாகவே ஈகோ சிஸ்டம் பேஸாக ரன் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அலோவ் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிக்கு பேர் தான் பெர்மாகல்ச்சர். ஸோ இது பெர்மாகல்ச்சர்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக் டேர்ம். அதில் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் மாடலாக டெவலப் பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கு பேர் தான் பெர்மாகல்ச்சர். அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கு. பெர்மாகல்ச்சர் இன்டெகிரேட்ஸ் கிராப்ஸ், அனிமல்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் டு ஆப்டிமைஸ் லேண்ட் யூஸ் வைல் கன்சர்விங் தி நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? Then question number 38. Question number 38. Indian coal அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு கேள்வி கேட்டிருக்கு. Indian coal has high ash content but low sulfur content. கரெக்டா? கரெக்ட். இது UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஹை ஆஷ் கண்டென்ட்ன்றது என்னது? எவ்வளோக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு கார்பன் கண்டென்ட் குறைவாக இருக்கும், ஆஷ் கண்டென்ட் கூட இருக்கும். இது இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் லோ குவாலிட்டி கோல். பட் சல்ஃபர் கண்டென்ட் நம்மளோட இந்தியன் கோலில் கம்மியாக தான் இருக்குது கம்பேர் டு தி அதர் கோல்ஸ். இன்னொரு ஒரு மேஜரான டிராபேக் என்னன்னா ஹை ஆஷ் ஃபியூஷன் டெம்பரேச்சர் இந்தியன் கோலுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோலை மெல்ட் பண்ணி ஆஷாக கன்வெர்ட் ஆகிறதா தான் அதனோட ஹீட்டை நம்ம எடுத்துக்க முடியும். அது வந்து கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட்டை கொடுத்தா தான் நம்மளுடைய கோலை மெல்டிங் ஃபார்முக்கே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ தான் அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒன் ஆஃப் தி ட்ராபேக் ஃபார் இந்தியன் கோல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆந்த்ரசைட் த மோஸ்ட் குவாலிட்டி கோல் அமாங் தி டைப்ஸில் ஆந்த்ரசைட் தான். மோர் 80% மேலே கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆந்த்ரசைட் கோல் விச் ஹாஸ் தி ஹையஸ்ட் கார்பன் கண்டென்ட் இஸ் நோவேர் ஃபவுண்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்கு. நோவேர் ஃபவுண்ட் இன் இந்தியானா தப்பு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ஸில் வி ஆர் ஹேவிங் தி ட்ரேசஸ் ஆஃப் anthracite. Gondwana coal makes up the largest proportion of total reserves and its deposits are of bituminous type. Second best coal na bituminous type.
அதுக்கப்புறம் தான் லிக்னைட், அதுக்கப்புறம் தான் பீட். அது கோலாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த கோண்ட்வானா அப்படின்றது என்னதுன்னா அரௌண்ட் 250 மில்லியன் இயர்ஸ் எகோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்தியன் பிளேட் வாஸ் பார்ட் ஆஃப் தி கோண்ட்வானா பிளேட்டுன்ட்டு. ஸோ அப்படி 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட்டாக இருக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸ் தான் கோண்ட்வானா டெபாசிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் டெபாசிட்ஸ் ஆஃப் இந்தியா, அரௌண்ட் 98% ஆஃப் இந்தியாஸ் கோல் டெபாசிட்ஸ் ஆர் பிலாங்கிங் டு தி கோண்ட்வானா கோல் டெபாசிட்ஸ். இது மேஜரா என்ன டைப்ல வரும்னா பிட்டுமினஸ் டைப்ல தான் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அதர் டைப் ஒரு 15 to 65 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி டெபாசிட் இருக்கக்கூடிய கோல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெர்ஷியரி கோல்ஸ், டெர்ஷியரி டெபாசிட்ஸ். இந்த டெர்ஷியரி டெபாசிட்ஸ் தான் லிக்னைட்டு, லோ குவாலிட்டி கோல். நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜன்ஸ்ல நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், தென் வந்து அஸ்ஸாம் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய டெர்ஷியரி டெபாசிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, 1 and 3 ஆர் ரைட். ஆன்சர் C 1 and 3 only. C 1 and 3 only. Question number 39. More than half of India's energy demands are addressed through coal-based thermal power plants. Yes, still around 52% மேல our energy demand is addressed through thermal-based coal power generation. Despite being one of the largest producers of coal, yes, India is one of the largest producers, not the largest producer, one of the largest producers of coal. India majorly imports coking coal for street productions. Yes, இந்தியால கோல் லார்ஜ் நம்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோல் தெர்மல் கோல் அல்லது ஸ்டீம் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ குவாலிட்டி கோல். இந்த கோக்கிங் கோல்ன்றது அமங் தி பிட்டுமினஸ்லி ஹை குவாலிட்டி கோல். இந்த கோக்கிங் கோல்ல இருந்து கோக் மேக் பண்ணுவாங்க. அந்த கோக்ல இருந்து பிக் அயான் பிளாஸ்ட் ஃபர்னஸ் மூலமா பிக் அயான் எடுப்பாங்க. இந்த பிக் அயான் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். ஸோ நமக்கு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படக்கூடிய கோக்கிங் கோல் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. வி ஆர் லார்ஜ்லி இம்போர்ட்டிங் தி கோக்கிங் கோல் ஃப்ரம் அவுட் சைட். ஓகேவா? ஸோ இப்போ ஜார்க்கண்ட் அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 1/4 ஆஃப் தி இந்தியாஸ் கோல் ரிசோர்ஸ்னா எஸ் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தி 3. ஸோ நமக்கு வேர்ல்டு ரிசோர்ஸ்லேயே பார்த்தோம்னா லிக்னைட் எவ்வளோக்கு கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைவாக இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்படி நம்மளுடைய லோ குவாலிட்டியான இந்தியன் கோல்ல இருந்து ஆஷ் கண்டென்ட் அதிகமாக வரக்கூடிய அந்த ஃப்ளை ஆஷ் தான் ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசினே இருக்கு. வெவ்வேறு எந்தெந்த ஃபீல்டில் அது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா இட் குட் பி ரிகார்டட் ஆஸ் அ பொல்யூட்டன்ட் when it entering into the environment. ஓகேவா? லிக்னைட், சப்மிட்டுமினஸ், பிட்டுமினஸ் இது எல்லாமே பவர் ஜெனரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிட்டுமினஸ் ரெண்டு டைப், தெர்மல் கோல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் கோல். இந்த மெட்டலர்ஜிக்கல் கோல் தான் கோக்கிங் கோல் which is used in the process of iron and steel manufacturing. ஓகேவா? அதை நம்ம இம்போர்ட் தான் பண்றோம் மேஜரா. ஓகேவா? Then question number 40. Which among the following belongs to the category of non-conventional hydrocarbons? Hydrocarbons இதை UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் அது மட்டும் தான் கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ். கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்னதுன்னா கன்வென்ஷனலா ட்ரெடிஷனல் மெத்தட்ஸா எடுக்கக்கூடிய ரிசோர்சஸ் தான் நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். நான் கன்வென்ஷனல்ன்றது ஹைட்ராலிக் ட்ரில்லிங் ஃப்ராக்சரிங் மெத்தட் மூலியமா ஷேல் கேஸ், கோல்பெட் மீத்தேனு, மீத்தேன் கேஸ், ஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் ஃபியூவல்ஸ்னு சொல்லுவோம், நான் கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த கோல் டெபாசிட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல அந்த கோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் எமிட் பண்ணக்கூடிய மீத்தேன் கேஸ் இருக்குல்ல, அது அங்கேயே ட்ராப் ஆயிருக்கும். அந்த ட்ராப் ஆயிருக்கக்கூடியது தான் கோல்பெட் மீத்தேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷேல் செடிமெண்ட்ரி ராக்ஸோடைய டெபாசிட்ஸ் இல்லை ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்னால சேவ் பண்ணிருக்கக்கூடிய கேஸ் மெட்டீரியல்ஸ் தான் ஷேல் கேஸ்ன்னு சொல்லுவோம். தென் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல ஐஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடியது மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் சாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் டைட் சாண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம எடுக்கணும்னா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங், இந்த வெர்டிக்கல் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு சொல்லக்கூடிய மெத்தடாலஜி மூலியமா லார்ஜர் நம்பர் ஆஃப் வாட்டரையும் பொல்யூட்டன்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த கேஸஸை நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியில் இதை லார்ஜர் லெவலில் கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய மேஜர் ப்ரொட்டஸ்ட் இருந்திருக்கு, எஸ்பெஷலி நம்மளுடைய காவேரி டெல்டா பகுதிகளில். மீதி இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில், நார்மல் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே கன்வென்ஷனல் நேச்சுரல் கேஸஸ்ல வந்துடும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு? அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோகார்பன்ஸ் கேட்டிருக்கு. அப்போ நேச்சுரல் கேஸ் வரக்கூடாது, க்ரூட் ஆயில் வரக்கூடாது. ஷேல் கேஸ், கோல்பெட் மீத்தேன், கேஸ் மைட்ரேட்ஸ் இது மூணுமே இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி 2, 4 and 5 only. 2, 4 and 5 only.
Then question number 26. How many of the reserves given above is are considered as prospective natural gas reserves in India? So common தான் கேட்டிருக்கு. Prospective natural gas reserves எது எதுன்னு கேட்டிருக்காங்க. Kambe Basin, Assam Basin, KG Basin, Kaveri Basins. All of these four are prospective natural gas basins in India. So அதே மாதிரி இது எல்லாமே அதாவது காம்பே பேசின், தாமோதர் பேசின், கேஜி பேசின், காவேரி பேசின், அசாம் அரக்கன் பேசின்ஸ், டு சம் எக்ஸ்டென்ட் விந்தியா பேசின்ஸ், இது எல்லாமே ப்ராஸ்பெக்டிவ் நேச்சுரல் கேஸ் பேசின்ஸ். அதே ஷேல் கேஸுக்கும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட கங்கா பிளைன் எல்லாமே ஷேல் கேஸுக்கான ப்ராமினன்ஸ் இருக்கு. அதை தவிர காம்பே பேசின், கேஜி பேசின், காவேரி பேசின், தாமோதர் பேசின், அசாம் அரக்கன் பேசின்ஸ், இது எல்லாமே ஷேல் கேஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தாமோதர் பேசின், எஸ்பெஷலி தாமோதர், இது எல்லாமே கோல்ட் ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த கோல்ட் ரிசர்வ்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலையும் கோல்பெட் மீத்தேனுடைய பகுதிகள் இருக்கும். இந்த யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கோல்பெட் மீத்தேன் இஸ் நோவேர் ஃபவுண்ட் இன் இந்தியான்னு கொடுத்திருந்தாங்க, தப்பு அது. ஓகேவா? அப்ப இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான எனர்ஜி ரிசோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி தெர்மல் கோல். ஓகேவா? நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல இதெல்லாம் முக்கியமானதை நம்ம பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 27. Which among the following statements is are correct with respect to crude oil production in India? Digboy is the first oil producing field in India. Yes, Digboy in Assam the first. Bombay High is largest offshore. Offshore na enadhu kadalla, onshore na ulla land kullar. Offshore oil producing field na idhum correct. Largest onshore oil producing field Barmara abdin ketta. Yes, Barmer in Rajasthan correct. Barmer Rajasthan alone accounts for the largest proportion of onshore land kullara produce பண்ணக்கூடிய oil. மத்த natural gas லாம் கேக்கல, oil, crude oil production ல. ஓகேவா? பட் we are heavily depend on crude oil. நம்ம நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. நம்மளுக்குள்ளாரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ்ல இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. The answer for this question is என்னது? ஆப்ஷன் டி 1 2 1 3. Then question number 28. India's strategic petroleum reserves were established in which among the following regions? Strategic petroleum reserves na we are very low in production of crude oil இருக்கிறதுனாலயும் we are highly dependent on other countries for crude oil ஓட requirements இருக்கிறதுனாலயும் குளோபல் டிஸ்ரப்ஷன்ஸ் என்ன லெவலில் ஏற்பட்டாலும் நம்மளோட ஆயிலோட இம்போர்ட் குறையிறதுக்கான பாதிப்பு இருக்கிறதுனாலையும் இந்தியா ஹேஸ் ப்ரொபோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். தேவையை தாண்டி எப்பயுமே ரிசர்வ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சில ரிசர்வ்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் கேட்குறாங்க? விசாகப்பட்டினம் வருமா? வரும். ஜாம்நகர் வராது. சாண்டிகோல் வரும். படூர் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த மீதி மூணும் அதோட சேர்த்து மங்களூர், இந்த 4 தான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் என்னது? 1 3 and 4 only. இது 2 பேஸ்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஸ்ல விசாகப்பட்டினம், மங்களூர், படூர்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்ல சாண்டிகோல் இன் ஒடிசாலையும் படூர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியும் அரௌண்ட் 22 டேஸுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸை சேவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸாக இந்த 4 லொகேஷன்ஸும் இருக்கும். நம்மளுடைய ஆயில் producing companies like Bharat Petroleum, Hindustan Petroleums and other private petroleum reserves, இது எல்லாமே ஆயில் ரிஃபைனரிஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்க கிட்ட ஒரு 65 நாளைக்கான ரிசர்வ்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலா இப்போ நமக்கு எந்த விதமான சப்ளையும் இல்லைனால 87 நாள் வரைக்கும் நம்மளுடைய ரிசர்வ்ஸ் வச்சுட்டு நம்மளுடைய க்ரூட் ஆயில் ரெக்யர்மெண்ட்டை நம்மளால அட்ரஸ் பண்ணிக்க முடியும். இது வெரி மச் நியர் டு தி 90 days ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எனர்ஜி இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷனோட ரெக்கமெண்டேஷனான 90 டேஸ்க்கான ரிசர்வ்ஸ் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் தான் இந்த 4 லொகேஷனும். ஓகேவா? ஸோ சாண்டிகோல், விசாகப்பட்டினம், படூர் அண்ட் மேங்களூர். Question number 29. Consider the following statements with respect to the Mines and Minerals Development and Regulation Act 1957. Iron ore and bauxites are examples of major minerals. Yes, major minerals and minor minerals in economical utilization அடிப்படையிலையும் அதோட large scale availability அடிப்படையிலையும் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இது UPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? Whereas gold and sand are examples of minor minerals கேட்டிருக்காங்க. Sand is an example, gold is an example of major mineral. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த மேஜர் மினரல்ஸ் உடைய ரெகுலேஷன், மைனிங் லீசஸ், எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அண்ட் ராயல்டி பேமெண்ட்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி ரெகுலேஷன், கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். வேறஸ் மைனர் மினரல்ஸ், சாண்ட்னாலே மைனர் மினரல்ஸ் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். சாண்டில் மாதிரியான மைனர் மினரல்ஸ் ரெகுலேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். போத் ஆஃப் தி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இந்த ஆக்ட் ரீசெண்டாக எஸ்பெஷலி 2021 தான் அமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? த ஆக்ட் ஹேஸ் பீன் அமெண்டட் டு அலோவ் தி பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இன் போத்
மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங். எஸ் கரெக்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருந்தது. பட் பிரைவேட் செக்டர்ஸ் இஸ் ஆல்சோ அலவுட். ப்ராஸ்பெக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் சரி மைனிங்க்கும் சரி this act has been amended to allow the private participation in these exploration and mining activities also. So all these three-ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அப்ப என்ன ஆன்சர்? ஒன்லி 2. ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, almost 30 critical minerals has been listed by India. critical minerals இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் டேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல்ஸ். அது எஸ்பெஷலி 2024ல கேட்டிருந்தாங்க. இந்த டைட்டானியம் உடைய ஓரான இல்மனைட் அண்ட் ரூட்டைல் அதை வச்சு டைட்டானியம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வல்ஃப்ரமைட் அண்ட் ஸ்கீடைட் ஓர்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் விச்? டங்ஸ்டன். எஸ்பெஷலி நம்மளுடைய மதுரை ரீஜன்ஸ்ல டங்ஸ்டன் மைனிங் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுல்ல. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஒரு 5-6 மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டைட்டானியம், லித்தியம், கேலியம், இண்டியம், டங்ஸ்டன், வெனேடியம், இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே தான் ஏர்கிராஃப்ட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ஸ், எல்இடிஸ்க்கு, சிப்ஸ் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸும் அதனுடைய யூசேஜஸும் அதனுடைய ஓர்ஸும் அது எங்க கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் முக்கியமான ரிசோர்சஸ் இருக்குது, ரிசர்வ்ஸ் இருக்குன்றதையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? தென் அதர் மேஜர் மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பத்தி கேட்கறாங்க. அயன் ஓரோடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஜார்க்கண்டா கிடையாது, ஒடிசா. பாக்சைட்டு ஒடிசா, பாக்சைட் தான் ஓர் ஃபார் அலுமினியம். ரெண்டுமே ஒடிசா தான். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 50% ஒடிசாட்ட தான் இருக்கு. டைமண்டோடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், டைமண்டோடைய பாலிஷிங் இதெல்லாமே குஜராத்ல நடக்கு. பட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னா மத்திய பிரதேஷ். அதுலயும் பன்னா டைமண்ட் மைன்ஸ் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஆப்ரேஷனல் மைன். ஓகேவா? டைமண்ட் மைன். காப்பருடைய லார்ஜஸ்ட் ரிசர்வர் ராஜஸ்தான் இருக்கு. பட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா மத்திய பிரதேஷ் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ, 1 பேர் ஒன்லி. மீதி மூணுமே தப்பு. ஓகேவா? காப்பரோட ப்ரொடக்ஷன் மத்திய பிரதேஷ், லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் K3 மைன்ஸ் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? Then question number 32. Consider the following statements with respect to various renewable energy plants in India. Badla Solar Park in Gujarat is the largest solar park in India. Not only in India, in the world. ரெண்டுலயுமே இதுதான் largest. But Badla Solar Park in Gujarat கிடையாது, ராஜஸ்தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. புகா வேலி இன் லடாக் இஸ் அ மேஜர் ஜியோதெர்மல் எனர்ஜி சைட். கரெக்ட். ஜியோதெர்மல் எனர்ஜினா என்னது? நம்மளுடைய லேண்டோனுடைய மக்மாட்டிக் ரீஜன்ஸ்ல இருந்து போர் ஆகக்கூடிய ஹீட், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மூலியமா அந்த எனர்ஜியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா அதை ஜியோதெர்மல் எனர்ஜி சொல்லுவோம். அது மினிமம் லெவலில் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? தென் வேவ் எனர்ஜி பிளான்ட், வில்லிங்கம் வேவ் எனர்ஜி பிளான்ட் இன் தமிழ்நாடுவா இல்லை கேரளா, இஸ் தி ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா வேவ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 3 ராங். பட் என்ன கேட்டிருக்கு? நாட் கரெக்ட் கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 1 and 3 ஒன்லி. ஸோ எதுலாம் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. 1 and 3 only. One and three only. Delhi Mumbai expressway is the longest expressway in India. கரெக்டா? கரெக்ட். இதுதான் அரௌண்ட் 1300 கிலோமீட்டர் பிளஸ் இருக்கு. The National Highway 27 is the longest east-west corridor in India. Yes, correct. அதே மாதிரி இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே. NH 44 முன்னாடி NH 7 இருந்தது, ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி கனெக்ட் ஆகக்கூடிய NH 44 தான் லாங்கஸ்ட் ஹைவே இன் இந்தியா. செகண்ட் லாங்கஸ்டா நேஷனல் ஹைவே 27 இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரை பொறுத்த வரைக்கும் இதுதான் லாங்கஸ்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஆப்ஷன் சி both 1 and 2. Then question number 34. Consider the following statements with respect to major ports in India. இது லாஸ்ட் இயரே UPSC இந்த ஃபார்மேட்ல கேட்டிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட், அதாவது நவஷேவா போர்ட் இஸ் லார்ஜஸ்ட் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் அப்படியான்னு கேட்டா தப்பு. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இது. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் பட் நாட் லார்ஜஸ்ட் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட். கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட்டா இப்போ லார்ஜஸ்டா இருக்கிறது பாராதீப் போர்ட் இன் ஒடிசா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் காண்ட்லா போர்ட், தீன் தயாள் போர்ட் தான்
largest cargo handling இருந்தது. But recently Paradeep taken over the place of Kandla port. So largest Kandla port Nehru port இல்லன்றது தப்பு டெஃபினட்டா. எண்ணூர் port நம்ம காமராஜர் port is the first corporate port. Yes, correct. Cochin port வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய கொச்சின் போர்ட் இஸ் தி டீப்பஸ்ட் நேச்சுரல் போர்ட் ஆனா எஸ் நம்மளுடைய சப்மர்ஜன்ஸ் நேச்சர் ஆஃப் தி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் மேக்ஸ் தி சூட்டபிள் ரீஜியன்ஸ் ஃபார் நேச்சுரல் போர்ட்ஸ். அதுல கொச்சின் போர்ட் தான் இருக்கல டீப்பஸ்ட் போர்ட் கரெக்ட். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, மீதி ரெண்டும் ரைட். ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 35. ஒரு பக்கம் நேஷனல் வாட்டர்வே, அது எந்த ரிவர்ல ஃப்ளோ ஆகுது, அது எந்த ரெண்டு சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ நேஷனல் வாட்டர்வே 1 இஸ் அசோசியேட்டட் வித் கங்கா ரிவர் அண்ட் இட் கனெக்ட்ஸ் அலகாபாத் டு ஹால்டியா, அதாவது பிரயாக்ராஜ் டு ஹால்டியா, கரெக்ட். நேஷனல் வாட்டர்வே 3 மகாநதி பாரதீப் தல்சரா, தப்பு. என்னது அது? கொல்லம் டு கோட்டபுரம், கேரளா. நேஷனல் வாட்டர்வே 6 கனெக்ட்ஸ் லக்கிப்பூர் டு பாங்கா, கரெக்ட். பட் இட் இஸ் நாட் அ பிரம்மபுத்திரா ரிவர், இட் இஸ் பராக் ரிவர். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஒன்லி 1. ஸோ மொத்தம் நமக்கு கிட்டத்தட்ட 111 நேஷனல் வாட்டர்வேஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்கனவே மேஜராக இருக்கிறது 6 நேஷனல் வாட்டர்வேஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்னது? அலகாபாத் டு ஹால்டியா கனெக்ட் ஆகக்கூடிய நேஷனல் வாட்டர்வே நம்பர் 1. இது நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம். சாதியா டு தூப்ரி கனெக்ட், பிரம்மபுத்திரா வழியாக போகக்கூடிய ரிவர் நேஷனல் வாட்டர்வே நம்பர் 2. தென் கொல்லம் டு கோட்டபுரம் நேஷனல் வாட்டர்வே நம்பர் 3. கோதாவரி கிருஷ்ணா கேனல்ஸ் காக்கிநாடா டு புதுச்சேரி இருக்கிறது நேஷனல் வாட்டர்வே நம்பர் 4. பிராமணி டெல்டா ரீஜியன்ஸ்ல இருக்கிறது நேஷனல் வாட்டர்வே நம்பர் 5. தென் இங்கே பராக் ரிவர்ல லக்கிப்பூர் டு பாங்கா இருக்கிறது நேஷனல் வாட்டர்வே நம்பர் 6. ஸோ இதை 6 தாண்டி 111 நேஷனல் வாட்டர்வேஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதோட நமக்கு இந்த கொஷின்ஸுக்கான டிஸ்கஷன் முடிவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்ல உள்ள எல்லா ஏரியாஸுமே எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் டாக்குமெண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.